இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருவும் யோவானும் ஆண்டவர் இயேசு உயிர்த்து தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பிறகு ஒரு நாள் அவர்கள் மதிய வேளையிலே ஆலயத்திற்கு செல்லுகின்ற அந்த வேளையிலே அழகு வாயிலில் பிறவியிலேயே கால் ஊனமாயிருந்த ஒருவரை குணமாக்குகின்றார்கள். அந்த முடவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு தனக்கு ஏதாவது பிச்சை போடுவார்களா என்று சொல்லி அவர்களை பார்க்கின்றான். பேதுருவும் யோவானும் அவரை பார்த்து, எங்களை உற்றுப்பார் என்று கூறினார்கள். அவன் ஏதாவது தனக்கு கிடைக்குமா என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களை ஆவலோடு நோக்கினான். ஆனால் பேதுரு அவனிடம், வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு தருகின்றேன். நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று கூறி அவனது வலக்கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனேயே அவனும் துள்ளி எழுந்து நடக்கலானான். அவனுடைய காலுக்கு மறுபடியும் அவனுடைய காலுக்கு ஒரு புதிய வல்லமை, அவனுடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன என்று சொல்லி திருத்தூதர் பணியில் 3ஆம் அதிகாரம் 7 நாங்கள் வாசிக்க காண்கின்றோம். அந்த சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது, யாருடைய அதிகாரத்தை கொண்டு இதை செய்தீர்கள் என்று சொல்லி தலைமை சங்கம் விசாரித்த வேளையில பேதுரு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்மோடு நிற்கின்றார். இந்த பிறவியிலே முடவனாக இருந்தவன் நாசரேத்தூர் இயேசுவினுடைய அந்த வல்லமையின், அந்த பெயரில் இருக்கின்ற வல்லமையால் உங்கள் முன்னே நிற்கின்றான். இந்த இயேசுவே கட்டுகின்றவரால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனால் இன்று மூளைக்கல்லாக மாறியிருக்கின்றவர். இவரால் அன்றி என்பார்ந்தவர்களே, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அந்த சகோதர சகோதரிகளை, அந்த இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பெயரை நாங்கள் இந்த வேளையிலே ஆராதிப்போமா? இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயரை, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் இந்த விண்ணகம் மண்ணகம் இந்த பாதாளம் அனைத்தையும் ஆளுகின்ற வல்லமையான பெயர் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயர். அந்த இயேசு ஆண்டவருடைய பெயருக்கு நிகரான பெயர் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இயேசு ஆண்டவருடைய அந்த பெயரினுடைய அர்த்தம், கடவுள் எங்களை மீட்கின்றார், எங்களை மீண்டும் காத்து வழி நடத்துகின்றார். God restores, அவர் எங்களை மறுபடியும் உயர்த்துகின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி நாங்கள் ஆராதிப்போமா? இயேசுவே 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 என்று சொல்லுவோம். இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடுகின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குகிற அந்த நேரம் இது. அந்த சகோதர சகோதரிகளே, இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமத்தை இந்த வேளையிலே நாங்கள் மனதார உள்ளத்திலிருந்து நாங்கள் சொல்லி மன்றாடுவோம். ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. ஜேசு என்கின்ற பரிசுத்த நாமமே
வல்லமையுள்ள நாமமே, ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்கள் செய்கின்ற நாமமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை விசுவசிக்கின்றோம், உம்மை நம்புகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுகமடைகின்றோம். இயேசுவினுடைய நாமத்தினாலே நீங்கள் சுகமடைகின்றீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பலமடைகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்வு பெறுகின்றோம். இயேசு என்கின்ற நாமமே எங்களை அபிஷேகிக்கின்ற நாமமே, எனக்குள் இருக்கின்ற எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசு என்கின்ற நாமத்தின் பிரசன்னம் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வந்து உங்களை அபிஷேகம் செய்வதாக. இயேசு என்கின்ற நாமமே, நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் உயிருள்ள வாழ்வு, நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் சமாதானம், நீரே எங்கள் வாழ்வின் வளமை, நீரே எங்கள் எதிர்காலம், நீரே எங்களை பாதுகாக்கின்ற அரணும் கேடயமும் கோட்டையுமாக இருக்கின்றீர். நீரே நாங்கள் ஊன்றி நிற்கின்ற கற்பாறையாக இருக்கின்றீர். நீரே எங்கள் வெற்றி, நீரே எங்கள் மகிழ்ச்சி. இயேசு என்னும் அந்த பரிசுத்த நாமம் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகின்ற தருணம் இது. உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஜீவ நீரூற்றுக்களை புறப்பட செய்ய இயேசு ஆண்டவருடைய அந்த பெயரை இந்த வேளையிலே நாங்கள் மனதார உச்சரித்து அதை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பேர் இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குகிற நேரம் இது. இயேசு என்கின்ற அந்த வல்லமையான நாமத்தை ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளும் அனுப்பி நான் மன்றாடுகின்றேன். சுகப்படுத்துகின்ற இயேசுவின் நாமம் உங்கள் மூளைக்குள்ளே, அந்த மூளையினுடைய இயக்கங்களுக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவருடைய வறண்டு போன, காய்ந்து போயிருக்கின்ற நிலைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை அனுப்பி நான் மன்றாடுகின்றேன். நோயிற்றிருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பெயரை அனுப்பி நான் மன்றாடுகின்றேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.